எம்எல்ஏக்கள் சேரும்போது அது வந்து குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதுக்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அங்கே வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள், நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகே உடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் ஐஎம்ஓட தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடுனா எடுப்பீங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவொடனே நீங்க அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம், நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள்.